முடி வெட்டணும் வந்துட்டோம், எப்படி வெட்டணும்னு கேட்கணுமே. டே பொம்மாயா, என்னடா ஏன்டா வாய போலன்னு பாக்குறா? இங்க வா, என்ன சொல்லு. முடி எப்படி வெட்டிக்கிறாங்க பாரு. பயங்கரமா இருக்குடா. எங்க வெட்டினா? பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கடை இருக்குது, அங்க போய் வெட்டி ஃப்ரீயா வெட்டி விடுறாங்களாம். ஃப்ரீயாவா? அது எப்படி ஃப்ரீயா வெட்டுவாங்க? காசு ஒரு 100 ரூபாய் கொடுத்தாலே ஃப்ரீயா வெட்டிடுறாங்களாம். அப்படியா? இதோ போறேன். அட நாதாரி, இவனுக்கு மூளை இருக்குதா இல்ல எங்கன்னா வித்துன்னு வந்துட்டானா தெரியலையா? பஸ்ஸுக்கு வந்து 3 பேர் பலி. நல்லவங்களாம் சாவுறாங்க, நீ சாவ மாட்டியாடா? ஏய், என்ன பேசுறா? தமிழ்ல தானே பேசுறேன், புரியலையா? எல்லாம் நான் பெத்ததை வச்சா சரியா போகுது. நீ பேசுறதெல்லாம் கேக்குறேன் பாரு. நானு டேய், உன் பேச்சுக்கு எவன்டா வந்தா? எங்கடா உன் பையன்? அவன் இல்ல, அவனை தேடி நீ வராத. சூடு சொன்ன இல்ல உனக்கு. உன்கிட்ட நான் பேச்சியா? மாப்பிளா மாப்பிளா, அதுவும் வாயை திறந்துன்னு வரும் பாரு. என்ன மாப்பிள? அடடே, என்னடா பயங்கரமா இருக்குது ஹேர் ஸ்டைல். பின்ன உன்ன மாதிரியா வச்சுக்க சொல்ற? கூறி கூடு மாதிரியா? மாப்பிள, நீ வெட்டினியா? அதோட என்னெல்லாம் சொல்லாத. டேய், அந்த முடியாத ரோட்ல நடந்து போனடா, சில்ட்ரன் நோண்டு போறாங்கடா, பிச்சைக்காரன் நினைச்சியா? அத்தி எடுத்து வாங்கி தான் தொண்டு போயிருப்பேனியா? நீ என்ன வேணா, நான் குத்துருப்பறா. உங்க அப்பனை பேசணும்னு சொல்லு மாப்பிள. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன திடீர்னு ஹேர் ஸ்டைல்லாம் வெட்டிக்கிட்டு பயங்கரமா இருக்கிற? புதுசா எதனா பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கிற மாப்பிள, நீ என்ன சொல்ற? விலகாம போடும். வாய பாரு அவனுக்கு, தொடக்கத்துல என்ன பேசுறான் பாரு. டேய், உங்களுக்கு என்ன தெரியும் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்றீங்க? அதுக்கு நான் நிறைய ஐடியா எடுத்துன்னு வந்துக்கிறேன், நீ கொஞ்சம் வாய மூடுறியா? ஐடியா சோறு துண்ட ஐடியா தான் எடுத்துன்னு வந்திருப்பேன். மாப்பிள, என்னடா ஐடியா எடுத்துன்னு வந்துக்கிறா? மாப்பிள, அந்த ஐடியாக்கு முதல்ல பான்சர் பிடிக்கணும். பான்சர் பிடிச்சிட்டா பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். எவன் கேன மாட்டுவான் அவனை வச்சு ஆரம்பிக்கிட்டு அவனுக்கு குல்லா போட்டு அடிச்சிருக்கு. மாப்பிள, நம்மள நம்பி யார் பணத்தை போடுவாங்க? போட வைக்கணும் மாப்பிள, அதுக்கு தான் நான் இப்படி சூப்பரா பண்ணி வந்துக்கிறேன். சூப்பரா பண்ணி வந்துக்கிறாரு. மூஞ்சி எப்படி பண்ணலாம் அப்படித்தான் இருக்க சொன்ன. நான் எதுவும் பேசக்கூடாதுங்கிறேன், பிசினஸ் மைண்ட்ல இருக்கிறேன். கொம்முன்னு இருந்துரு. பிசினஸ் இருந்தா அப்படின்னா தரா பிசினஸ் பண்ணி தொலைக்க போற. இருப்பா, ஏதோ பயங்கரமா யோசிச்சு வந்துக்கிறான் பொழுது மாப்பிள. ஆமா மாப்பிள, சூப்பர் ஐடியாஸ் எல்லாம் இருக்குது என்கிட்ட. விளங்காத ஐடியா. இது கூட சரி, நீ அந்த இடத்துல தான் ஆகினுக்குற. மாப்பிள, இந்த ஆள் நம்மள டி என்கரேஜ் பண்ற மாப்பிள. வா மாப்பிள, நம்ம அப்படிக்கா போய் பேசலாம். இங்கிலீஷ் வேற மைதா மா மூஞ்சிக்கு. வா மாப்பிள. நடைய பேரு ஏன்னா ஆசஞ்சு ஆற மாதிரி நடக்குது. மாவன் என்னடா நானும் பாத்துங்கிறான். அப்படியே மெனி புஷ் போச்சோம் பாரு. போடா, நான் எதுவும் சொல்ல. கைத்து பிடிக்க வர அதுக்கு மூடி நீரு தொல்லை கொடுக்காத. நீ என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியலையா? மாப்பிள, அப்படின்னா தான் பிசினஸ் சொல்லு மாப்பிள. முதல்ல பான்சர். அப்படி யாரா மாட்டுவாங்க? அதோட வரம் பாரு, அவனை புடி. மாப்பிள, பாக்கிறதுக்கு பக்கா கேனியாக்குது மாப்பிள. அதான் மாப்பிள நம்ம தொழில் முக்கியம். புடி புடி. நோ நோ நோ. என்னப்பா மாப்பிள, வாய் பயங்கர அகலமாக்குது மாப்பிள. புச்சி கூட்டுன்னு வாடா. ஆனா இங்க ரோட்ல போறவன்னா புரியுதுங்களா? என்ன பேரு உங்க பேரு? என் பேரு ராஜேந்திர குமார். பா மாப்பிள, நடா வாயிதா. அதான் அப்பவே சொல்ல. சரி, இது வச்சு என்ன பண்றது? இரு. என்னப்பா, ஏதோ பிசினஸ் பண்ற ஐடியா இருக்குதா? நான் கேசரி, இட்லி, உப்புமா எல்லாம் நல்லா பண்ணுவேன். பிசினஸ் பண்ண தெரியாதா? ஐயா மாப்பிள, இது தெரியாது போல இது மாப்பிள. இரு மாப்பிள, ஏங்க பிசினஸ் பண்ணா நிறைய பணம் வரங்க. பணம் வருமா? ஆமா, 10 ரூபாய் போட்டா 20 ரூபாய் வரும். இவரு தான் தூக்கி குத்துருவாரு. டேய், வாய முறா டப்பா வாயா. தம்பியா, இவங்களை நம்பாத பிராடு பசங்க. அப்படியாண்ணா? இப்படி திரும்பி அங்கன அப்படியானான்றா. அந்த அண்ணன் நான் சொல்லிச்சே. அந்த ஆள் போயிட்டு அந்த ஆள் சொல்றது கேட்காத. தொப்பர் வெளியே கட்டி போட்டு வச்சுக்கிறோம். அப்படியா? 10 ரூபா போட்டா 20 ரூபா வருமா? கண்டிப்பா வரும், எங்களை நம்பு. எப்படி வரும் சொல்லுங்க. காசு வச்சுங்கிறல்ல? இருக்குது மாப்பிள்ள இருக்குதான். அது போதும். இன்னொரு ஆளை கூப்பிட்டு. என்ன அங்கங்க பாத்துனுக்குதுங்க? டேய், என்னடா இந்த பிசினஸ்க்கு இன்னொரு பார்ட்னர் தேடினுக்கிறோம். அத வரா பாரு, ஒருத்தன் அவனை புடிச்சுக்கோ. மாப்பிள்ள, அவனு புடி மாப்பிள்ள. ஆனா நீ பிசினஸ் பண்றியானா? எப்படிப்பா? கொஞ்சம் முதல்ல இருந்தாலே போதும், நீயே முதல்ல இல்லையா இல்லலாம். அப்படின்னாப்பா பிசினஸ்? வா, மாப்பிள்ள தான் ஆரம்பிச்சுக்கிறான், உனக்கு விளக்கமா சொல்லுவான். உங்களை எங்க பிசினஸ்க்கு வர வைக்கிறோம், நீங்களும் பணக்கார ஆகலாம். அதான் எப்படி? நீ 10 ரூபாய் கொடுப்பா. நீ 10 ரூபாய் கொடுப்பா. 10 மொத்தம் சேர்ந்தா 20. இந்தாப்பா, நீ குத்த 10 ரூபாய்க்கு. ஐ 10 ரூபா குத்தம் 20 ரூபா வந்துச்சு. இப்ப நீ 20 ரூபாய் கூட. இந்தாப்பா, நீ குத்த 10 ரூபாய்க்கு 20 ரூபாய் வந்துச்சு. அப்ப நான் 20 ரூபா குத்துக்கிறேன். இப்ப 40 ரூபா வரணும். இருப்ப அவசரப்படாதா. நீ 40 ரூபா குண்ணா. நான் 50 ரூபா கொடுக்குறேன். இந்தாப்பா, நீ குத்த 20 ரூபாய்க்கு 40 ரூபா எடுத்துன்னு ஒரு 10 ரூபா கொடு. ஆனா சில்லறையில ஒரு 10 ரூபா கொடு, நான் தந்துடுறேன். இந்தாப்பா. இப்ப நான் 50 ரூபா கொடுத்தேன், எனக்கு 100 ரூபாய் வரணுமா? நீ கூட 100 ரூபாய். 100 ரூபாய் தானேண்ணா? என்னண்ணா
இந்தாப்பா 100 ரூபாய். உன் கடை தீண்டிச்சா? இப்போ எனக்கு 200 ரூபாய் வரணும். அதுக்கு முன்னால அவர்கிட்ட 10 ரூபாய் வாங்கினல, அதுக்கு 20 ரூபாய் கொடு. இந்த நான் 50 ரூபாய் 30 ரூபா கொடுங்க. சரிப்பா இந்தப்பா 30 ரூபா. இப்போ உங்க 2 பேர் கணக்கம் முடிஞ்சிச்சு. நான் 100 ரூபாய் குத்துனேன், எனக்கு 200 ரூபாய் வேணுமே. அதுக்கு முன்னால அவரு உனக்கு 30 ரூபாய் கொடுத்தாருல, அவருக்கு 60 ரூபாய் கொடு. ஆனா என்கிட்ட ஒரு 30 ரூபாய் இருக்குது, நீங்க ஒரு 30 ரூபாய் கொடுண்ணா. நீங்க ஒரு 30 ரூபாய் கொடுங்க. சரிப்பா 50 ரூபாயே வச்சுக்கப்பா. இந்தாப்பா 50 ரூபாய் கொடுக்குறேன். அவர்கிட்ட நீ 60 ரூபாய் குத்துரு. ஆனா 50 10 60 என்னண்ணா? இப்ப வந்து நீ எங்க கிட்ட 50 ரூபாய் வாங்கிக்கிற, 100 ரூபாய் கொடு. ஆமா வாங்கினேன்ல, என்னங்கண்ணா? இப்போ வந்து நான் உனக்கு 100 ரூபாய் தரேன், 200 ரூபாய் கொடு. சரிப்பா இப்போ உனக்கு கொடுக்க வேண்டிய 200 ரூபாய் இருந்தா 200 ரூபாய் வந்துச்சு. இப்போ எங்க கையில 200 ரூபாய் வாங்கிக்கிறல்ல, 400 ரூபாய் கொடு. டக்கு டக்குன்னு கொடு. இந்தாப்பா 200 200 400. மாப்பிள்ள அது கொடு. இந்தாப்பா 400 ரூபாய். 400 ரூபாயா? சரி சரி சரி. இப்போ 400 ரூபாய் வந்து நாங்க குத்தல, நீ வந்து 800 ரூபாய் கொடுனா. சரி 600 ரூபாய் இருக்கு. பா நீ ஒரு 200 ரூபாய் கொடுப்பா. இந்தப்பா 800 ரூபாய் இருக்கு. என்ன மாப்பிள்ள? எப்படிதான் தெரியலடா. இப்போ 200 ரூபாய் வாங்கினீங்களே, அது 400 ரூபாய் கொடுங்க. இந்த 60 ரூபா இருக்கு வச்சுக்கோங்க. அப்பா எனக்கு ஒரு 140 ரூபா கடன் கொடுப்பா. கடன் அன்பை முறிக்கும், சில டைம் எலும்பை முறிக்கும். அவங்க கிட்ட ஏன்பா கடன் கேக்குற? உனக்கு கொடுக்கணும் இல்லடா. அதுக்கு உங்க வீட்டுல இருந்து எடுத்து கொடு. சரி ஓகே நான் எடுத்து கொடுக்குறேன் வா. டேய் என்னடா பண்ணீங்க? 2 பேர்கிட்ட காசை கறந்தீங்க, அவனுக்கு பாட்டுன்னு போயிட்டானுங்க, கடைக்காரன் ஆக்கி விட்டீங்க. அதான் பிசினஸ். இங்க பாரு 800, இது ஒரு 10, மொத்தம் 810. அவனுக்கு எதுவுமே கேட்கறது போயிட்டானுங்கடா, அவனுக்கு காசு கொடுத்துட்டேன். இது அவனுக்கு காசான்னு மறந்துட்டு போயிட்டானுங்க. அப்ப நேரத்துக்கு அவனுக்கு காசா? வா மாப்பிள்ள நம்ம போலாம். அட பாவீங்களா? டேடா இருக்குடா, எனக்கு பிரியாணி தான் வாங்கி கொடுங்கடா. மாப்பிள்ள பின்னாடியே வரா மாப்பிள்ள எங்க அப்பா. வட்டம் வட்டம் என்கிட்ட மாட்டி விட்டுல.